வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நெத்திலி ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் அது தலை ப்ளஸ் இந்த வாலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நம்ம அலசி வச்சுருந்த நம்ம நெத்திலி மீனை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம வறுக்கிற மாவு ஆட் பண்ணால் எனக்கு இன்ஸ்டன்ட் மாவு தான் கிடச்சிது. நான் 200 கிராம் அளவுக்கு, அரை கிலோ நெத்திலிக்கு 200 கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் இப்போ ஆட் பண்ணல, ஏன்னா அந்த நெத்திலியில் இருக்கிற தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நார்மலாக சிக்கன்லாம் பொரிக்கிறதுக்கு கடைகளில் கிடைக்கிற இன்ஸ்டன்ட் மாவு தான் இது. இதில் நம்ம ஆட் பண்ணும்போது உப்பு கூட எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி அந்த மாவுலேயே எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப ஊற்றுற மாதிரி இல்லாமல் லைட்டாக தெளித்து விடுற மாதிரி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மசாலாவில் தண்ணி அதிகமாக ஊற்றுனா அதில் மீனில் மேலே இருக்க கோட்டிங் அந்தளவுக்கு ஒட்டி இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி நம்ம நெத்திலியை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம அந்த மசாலாவோடையே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பேனில் நம்ம ஃபிஷ் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நெத்திலி மீனை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அது என்ன ஆகும்னா நல்லா பொரியும் போது உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதை லைட்டாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நம்மளுடைய நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை நல்லா கலர்ஃபுல்லாக பொரிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக வந்திருக்கு. இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.